பேட்டியில டிரெஸ் மாத்த சொன்ன நடிகை நயன்தாராவா மறுபடியும் சர்ச்சையை கிளப்பி விட்ட டிடி. தமிழ் தொலைக்காட்சிகள்ல தனக்குன்னு தனி ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கக்கூடிய தொகுப்பாளினி அப்படின்னா அது டிடி அப்படிங்கிற திவ்யதர்ஷினி சொல்லலாம். தன்னோட குழந்தை பருவத்தில இருந்தே தொகுப்பாளினியா இருந்துட்டு வரக்கூடிய டிடி இப்போ தொலைக்காட்சிகள்ல இருந்து விலகி படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேட்டியில நடிகை நயன்தாரா பத்தி அவங்க பேசினாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா பேசியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி டிடி குடுத்திருந்த பேட்டியில, நான் ஒரு தடவ ஒரு நடிகைய பேட்டி எடுத்தேன். அப்ப நானும் அவங்களும் ஒரே மாதிரியான நிற ஒற்றுமை இருக்கக்கூடிய, ஒரே மாதிரியான வடிவமைப்பு கொண்ட ஆடைய அணிஞ்சிருந்தோம். உடனே அந்த நடிகை என்ன ட்ரெஸ் மாத்திட்டு வர முடியுமா? அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நானும் மாற்று உடை எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லி மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிடி இப்படி சொன்னதும் நெறைய பேர் அவங்களோட பழைய பேட்டிகள்ல Instagram போஸ்ட்டுகள தேடி பார்த்து, டிடி கிட்ட இப்படி சொன்னது நடிகை நயன்தாரா தான் அப்படின்னு சொன்னாங்க. டிடியோட பேச்சு, அப்புறம் அவங்களோட நயனும் இருந்த புகைப்படங்கள அடிப்படையா வச்சு நெறைய பேர் அது தொடர்பா கிசுகிசுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில டிடி சமீபத்துல கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில பேசுறப்போ, நயன்தாராவ பத்தின சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ஆனா, இப்போ புது சர்ச்சையும் அது கூட உருவாயிருக்கு. அதாவது அந்த பேட்டியில அவங்க பேசும்போது, நான் இதுக்கு முன்னாடி குடுத்த பேட்டியில சொன்ன தகவல வச்சு நெறைய பேரு நயன்தாரா மேடம கடுமையா விமர்சனம் பண்றாங்க. என்ன தவறா விமர்சிக்கும்போது ஒரு கட்டத்துல கடந்து போயிரலாம். ஆனா, நான் சொன்னத வச்சு சம்மந்தமே இல்லாத நயன்தாராவ விமர்சனம் பண்ணும்போது கஷ்டமா இருக்கு. என்ன அப்படி சொன்னது நயன்தாரா கிடையாது. இந்த சர்ச்சை எழுந்ததுமே நான் இத சொல்லியிருப்பேன். ஆனா, நயன் சொல்லி தான் நான் இத சொல்றேன் அப்படின்னு திருச்சு பேசியிருப்பாங்க. இதனால நயனுக்கு மறுபடியும் கெட்ட பேர் வந்துரும் அப்படிங்கிறதால தான் அமைதியா இருந்துட்டேன். அதனால தான் இப்ப சொல்றேன். சமீபத்துல நாங்க 2 பேருமே நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துக்கிட்டோம். அப்ப கூட அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசுனாங்க. வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி என்னோட ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னை ட்ரெஸ் மாத்த சொன்ன நடிகை நயன்தாரா இல்ல அப்படின்னு டிடி விளக்கமா சொல்லியிருக்கக்கூடிய நிலையில, இப்போ இணையவாசிகள் உங்கள ட்ரெஸ் மாத்த சொன்னது யார் டிடி அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அதனால புது பஞ்சாயத்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு.